ஒரு அநீதி. ரெண்டே ரெண்டு குதிரைகள். இத வச்சு ஒரு சாதாரண குதிரை வியாபாரி ஒரு நாட்டையே எப்படி போர்க்களத்துக்கு இழுத்தாங்கற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது மைக்கேல் கோல்ஹாசன் கதை. சட்டம் மக்களுக்கு நியாயத்தை தர தவறும்போது ஒரு தனி மனுஷனோட கோவம் எப்படி ஒரு பெரிய புரட்சியா மாறுதுன்னு நிரூபிச்ச ஒருத்தரோட கதை இது. நம்ம கதையோட ஹீரோ மைக்கேல் கோல்ஹாஸ் சட்டத்தையும் மதிக்கிற ரொம்ப நேர்மையா வாழ்ற ஒரு குதிரை வியாபாரி. அவ்வளவு அருமையான குதிரைகளை வளர்க்கறதுல அவருக்கு நிகர் அவர்தான். ஆனா பாருங்க, அவரோட இந்த நேர்மை தான் அவர் ஒரு புரட்சியாளரா மாத்த போகுது. ஒரு நாள் தன்னோட குதிரைகளை சந்தைக்கு ஓட்டிட்டு போறாரு. அப்போ வழியில புதுசா ஒரு சுங்கச்சாவடியில அவரை நிறுத்துறாங்க. அது ஒரு சட்டவிரோதமான சுங்கச்சாவடி. இல்லாத ஒரு பெர்மிட்டுக்காக அவரோட விலை மதிப்பில்லாத 2 கருப்பு குதிரைகளை ஜாமீனா விட்டுட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. கோல்ஹாஸ் திரும்பி வந்தப்போ அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கம்பீரமா இருந்த அவரோட குதிரைகள் இப்போ எலும்பும் தோலுமா ரொம்ப மோசமா வேலை வாங்கப்பட்டு நின்னுச்சு. இத தடுக்க போன அவரோட விசுவாசமான வேலைக்காரனும் கொடூரமா தாக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் கோல்ஹாஸ் சட்டத்தை மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. சரி, கோர்ட்டுக்கு போலாம், இந்த அப்பட்டமான அநியாயத்தை அவங்க கண்டிப்பா சரி செய்வாங்கன்னு நம்பினாரு. அவரும் சட்டப்படி எல்லாத்தையும் சரியா செஞ்சாரு. ஆனா அதிகாரம், குடும்ப செல்வாக்குன்னு அந்த ஊழல் அமைப்புக்குள்ள அவரோட நீதிக்கான குரல் கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கப்பட்டது. அவரு கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. பாருங்க, சட்டம் என்ன சொல்லுச்சு? எல்லாருக்கும் நியாயமான விசாரணை கிடைக்கும்னு. ஆனா கோல்ஹாஸ்க்கு என்ன கிடைச்சது? விசாரணை இல்லாம கேஸ் தள்ளுபடி, அவமானங்கள், மிரட்டல்கள். ஒரு பக்கம் நீதியோட வாக்குறுதி, இன்னொரு பக்கம் அதிகாரத்தோட யதார்த்தம். இதுதான் அவர் சந்திச்ச கசப்பான உண்மை. கடைசியா கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது ஒரு மிரட்டல். இனியும் இந்த கேஸ பத்தி பேசினா உன்னதான் தூக்கி உள்ள வைப்போன்னு எச்சரிச்சு அனுப்புனாங்க. சட்டத்தோட கதவுகள்லாம் மூடினதும் கோல்ஹாஸ் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாரு. தன்னோட சொத்தை எல்லாத்தையும் வித்து இந்த நீதிக்கான போர்ல தன்னோட வாழ்க்கையை பணயம் வைக்க தயாராயிட்டாரு. இந்த முடிவை அவரோட மனைவியை ரொம்பவே பயமுறுத்துச்சு. தன்னோட கணவரோட உயிருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து கோல்ஹாஸோட மனைவி தானே ஒரு மனுவை எடுத்துக்கிட்டு நேரா இளவரசிய பார்க்க போறாங்க. ஆனா அந்த முயற்சிக்கு அவங்க கொடுத்த விலை அவங்களோட உயிர். அரண்மனை காவலர்கள் அவங்கள கொடூரமா தாக்கிடுறாங்க. படுகாயத்தோட வீட்டுக்கு வராங்க. தன் கணவரோட கையிலேயே உயிரை விடுறாங்க. இதுதான் கோல்ஹாஸோட வாழ்க்கையில திருப்புமுனை. இதுக்கப்புறம் அவரால பின்வாங்கவே முடியாது. மனைவியோட இழப்புக்கு அப்புறம் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நேர்மையான கோல்ஹாஸ் செத்து போறான். பதிலுக்கு பழி வாங்க துடிக்கிற ஒரு வீரன் பிறக்கிறான். இனிமே பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. கோல்ஹாஸ் நேரடியா போர்ல இறங்குறாரு. அந்த பிரபுவோட கோட்டையை தாக்கி தீ வச்சு கொளுத்தி அங்கிருந்து எல்லாரையும் கொன்னு குவிக்கிறாரு. இது வெறும் பழிவாங்கல் இல்ல, ஒரு எச்சரிக்கை. கோல்ஹாஸோட கோபம் அதிகாரத்தால பாதிக்கப்பட்ட பல சாதாரண மக்களோட கோபமா இருந்துச்சு. அதனால அவரோட தனிப்பட்ட போராட்டம் ஒரு மக்கள் புரட்சியா வெடிச்சது. அவரோட படை 100கணக்கான பேரா வளர்ந்துருச்சு. ஆனா இந்த போர்லயும் கோல்ஹாஸ் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. தனக்குன்னு ஒரு தார்மீக நெறிய வச்சிருந்தாரு. கொள்ளையடிச்ச தன்னோட ஆள் ஒருத்தனையே தூக்குல போட்டாரு. இது அவரோட கதாபாத்திரம் எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது. கோல்ஹாஸோட கிளர்ச்சி அரசோட கவனத்தை ஈர்க்குது. ஒரு பிரபலமான மத தலைவரை சமாதானம் பேச அனுப்புறாங்க. அப்போதான் நீதி, பழிவாங்கல், கடவுள்னு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. கடைசியா இளவரசி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. கோல்ஹாஸுக்கும் அவரோட ஆட்களுக்கும் பொது மன்னிப்பு, அவரோட பழைய கேஸ மறுபடியும் நியாயமா விசாரிப்போம், ஆனா அதுக்கு அவரு தன்னோட படைய கலைக்கணும்னு. கோல்ஹாஸும் இத நம்பி ஒத்துக்கிறாரு. ஆனா அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. தன்னோட படையில இருந்த ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக அவரை கைது பண்றாங்க. இங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகமே இருக்கு. கடைசியில அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த பிரபுவுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. அவரோட குதிரைகள் திரும்ப கிடைச்சது. ஆனா இந்த வெற்றிக்கு அவர் கொடுத்த விலை அவரோட மரண தண்டனை. தன்னோட கடைசி நிமிஷங்கள்ல கோலாஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. தன்னோட குதிரைகள் நல்லபடியா திரும்பி வந்தத பாக்குறாரு. அந்த பிரபு சங்கிலியால கட்டப்பட்டு கூட்டிட்டு போறத பாக்குறாரு. அவரு கேட்ட நீதி அவருக்கு கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா கண்ணியமா தன்னோட மரண தண்டனைய ஏத்துக்கிறாரு. மைக்கேல் கோல்ஹாஸோட கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மையிலே நீதி கிடைச்சுதா, இல்ல சட்டம்ங்கிறது தனிநபர்களை விட அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கா? யோசிச்சு பாருங்க.